எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைந்தவி அவர்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவியுடைய திருமணத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது இப்போ மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்கள் முழுக்க ஏற்படுத்தி இருக்குது. என்ன விஷயம்? சைந்தவியுடைய திருமணத்தை பற்றின பல அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தையே பிரட்டிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களுடைய டைவர்ஸ் தான் மிக பெரும் அளவுக்கு தமிழகத்தையே பிரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததற்கான காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும், ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறவங்க யாரு நம்முடைய தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல மனிதர், ரொம்பவே நல்ல மனிதர், நல்ல இசை அமைப்பார். ரொம்ப முக்கியமாக 1000ல் ஒருவன் படத்தில் அவர் அமைத்த இசைக்கு ஈடுனே இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்முடைய வெற்றிமாறனுடைய பல படங்களுக்கு சிறந்த இசை அமைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சைந்தவி அவர்கள் அவங்கள மாதிரி பாடல் பாடுறவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5ல அவங்க ஒரு ஜட்ஜாவே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவங்க தான் நம்முடைய சைந்தவி அவர்கள். இப்படிலாம் இருக்கிறப்ப இருவருக்கும் டைவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாருமே ஜிவி பிரகாஷ் தான் காரணம், சில பேர் சைந்தவி அவர்கள் காரணம் இப்படின்னு அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது, நம்முடைய தமிழகத்தையே அடிக்கடி புரட்டி போடுற ஒரு குறிப்பிட்ட பெண்மணி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைந்தவி அவர்கள் ஒரு குழந்தை போன்ற ஒரு பெண்ணு, அவங்கள மாதிரி ஒரு நல்ல பெண்ணை யாராலையுமே பார்க்க முடியாது. அவங்க மேல யாருமே ஒரு சின்ன தவறு கூட சொல்லக்கூடாது. குழந்தைக்கு நிகரான ஒரு பெண். ஆனால் அவங்களுடைய புருஷன் ஜிவி பிரகாஷ் நல்லவனே கிடையாது, ஃப்ராடுக்காரன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் ஆரம்பத்தில் நல்ல மனிதராக தான் இருந்தார். இந்த தனுஷுடைய கேங்கு இவங்க கூடலாம் சேர்ந்து ஜிவி பிரகாஷ் ரொம்பவே கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சைந்தவி அவர்கள் மறு திருமணம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நம்முடைய ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் இன்னொரு திருமணம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நடந்துட்டுருக்கு. இன்னும் கண்டிப்பாக அவர் திருமணம் பண்ணிக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைந்தவி அவர்கள் ஆரம்பத்தில் திருமணமே பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் இருந்தவங்க தான் சைந்தவி அவர்கள். தற்போது பார்த்தீங்கன்னா இன்னமுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களை மறக்கவே முடியலையா. ஜிவி பிரகாஷை தவிர இன்னொரு ஒருத்தரை அவருடைய இடத்துல வச்சு பார்க்கவே முடியலையா. அதனால அவங்களுக்கு இந்த காலத்தில் திருமணமே பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோடைய பிஆர் டீம் பண்ணியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் போயிருக்குது. அதாவது சைந்தவிக்கும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டு அவங்க 2 பேரும் திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணதா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலா போயிட்டு இருக்குது. அப்படி பண்றதுனால சைந்தவி அவர்கள் தான் கெட்டவங்கிறத பரப்பி விடுறதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு குறிப்பிட்டவங்க முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு ஜிவி பிரகாஷை பிடிக்குமா, சைந்தவியை பிடிக்குமா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. நன்றி.